அந்த காலத்தில் வீட்டில் சமைச்சோம், மீதி மீறும் மாംസ கழிவுகள், மீன் முள்ளுகள் இதெல்லாம் நம்ம நாய்க்கு வச்சோம். நாய் சாப்பிட்டுச்சு. மீதி மீந்த சாப்பாட்டில் இருக்கிற குழம்பு கடாயை அதிலெல்லாம் பெரட்டி தயிர் போட்டு பால் போட்டு வச்சோம். நாய் சாப்பிட்டுச்சு. சின்ன சின்ன குப்பை தொட்டிங்க இருந்தது. அந்த குப்பை தொட்டிங்களில் விழுற சாப்பாடு, எச்சலை இதெல்லாம் நாய் சாப்பிட்டுச்சு. கல்யாணம் திருவிழான்னு வந்தாங்கன்னா பெரிய பெரிய போர்க்கணக்கில் எச்சலை விழும். அதை மனுஷங்களும் நம்பி இருந்தாங்க. அந்த எச்சலைகளை நாய்களும் நம்பி இருந்தது. இன்றைக்கி வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. ஸ்விக்கியில் வாங்கி டப்பாவை நக்கி ரோட்டில் போட்டுறது. என்றைக்கு பொண்ணுங்க டோர் டெலிவரியில் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி காணாமல் போச்சு. அதே மாதிரி மனசில் இருக்க ஈரமும் காணாமல் போச்சு மனுஷங்கக்கிட்ட. நாய்களுக்கு உணவுன்றது கிடைக்காத ஒரு பட்சமாக போயிடுச்சு. நம்ம எலியெல்லாம் கொடுமைப்படுத்தி சாகடிச்சிட்டோம். பூனைங்களையும் வர விடுறது கிடையாது. பறவை இனங்களையும் செல்ஃபோன்